வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கே உலக புகழ் பெற்றுத் தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பாராட்டு. இணைத்து நடத்தப்படுது. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருது. இந்த புகழ் இந்திய புகழ், இன்னும் சொன்னா உலக புகழ். தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு. கற்றல் கற்பித்தலை மேம்படுத்த சிறப்பான பங்களிப்பை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. அந்த முன்னெடுப்புகளால 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. இந்த திட்டத்தினை நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுக்களை பெற்றிருக்கு. நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றாக இருக்க வேண்டும். திருச்சி மணப்பாறையில் நடைபெற்ற சாரண சாரணியர் இயக்க வைர விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது, நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. தமிழ்நாடு சாரண சாரணியர் இயக்க தலைமை அலுவலகம் 10 கோடி ரூபாயில் அமைக்கப்படும். சாரண சாரணியர் இயக்கம் எல்லைகளை கடந்து பாரம்பரியங்களை புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது எனவும் முதலமைச்சர் பேச்சு. நம்ம பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதிகளோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். உடல் உறுதி, உள்ள உறுதி, ஒழுக்கம், வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டையும் கற்று சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் த.வே.க தலைவர் விஜய். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியர், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் சிலைகளை திறந்து வைத்து மரியாதை. இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம், வாகைப்பூ மாலை சூடுவோம். த.வே.க 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு விஜய் தொண்டர்களுக்கு கடிதம். தமிழக வெற்றிக் கழகத்தில் 5ஆம் கட்டமாக 19 பொறுப்பாளர்கள் நியமனம். புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் வாழ்த்து. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் இணையதளத்தில் பணி என்ற பாணியை த.வே.க தலைவர் விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும். பனையூரை விட்டு பணி செய்ய முன்வர வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு. இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஆனாலும் ஓராண்டை தாண்டி ஓராண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்படிதானே? கரெக்ட். அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அரசியல் கட்சி அதிக விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் மாவட்டங்களில் ராமநாதபுரம் முதலிடம் பிடித்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கபடி வீரர்களுக்கான காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் நிகழ்ச்சி பேச்சு.
தேர்தல் பிரச்சாரத்தை அண்ணன் நவாஸ்கனி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் துவங்கினேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை, சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நான் துவங்கி இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து போகலாம். நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசு சொந்த நிதியில் நெல் கொள்முதல் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில உரிமையை மத்திய அரசிடம் தாரை வார்க்கக்கூடாது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இசிஆர் கார் விவகாரத்தில் திமுக கொடியை சுட்டிக்காட்டி பழி சுமத்திய சுயநல அரசியல்வாதிகளின் முகமூடி கிழிந்து தொங்குகிறது. பெண்களின் காரை வழிமறித்த நபரின் வீடியோ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் அதிமுகவை சேர்ந்தவர்களால் பெண்களுக்கு அச்சுறுத்தல். திமுக மீது பழி போட்டு வீரவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சரமாரி கேள்வி. சென்னை இசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளி சந்துருவுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை காவல். சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் கார்த்திகேயன் உத்தரவு. சென்னை கானாத்தூரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் சந்துரு வாக்குமூலம். சந்தோஷ் என்பவர் அறிவுறுத்தலின் பேரில் பெண்களை துரத்தியதாக கூறிய வீடியோ வைரல். நடக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நான் கார் ஓட்டிகிட்டு போயிருந்தது, அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது சந்தோஷ்ன்றவர் சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த இடித்ததை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம்னாங்க. சரி, நான் மடக்கி அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷ்னு சொல்கிறவர் வந்துட்டார். அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேறு காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடையுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. திமுக கூட்டணியை உடைக்க எத்தனையோ சதி முயற்சிகள் நடைபெற்றதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பெரியாரை விமர்சிப்பவர்களை கண்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் என காட்டும். ஆயிரத்து 200 பெண்கள் தங்கும் வகையில் மேலும் 6 இடங்களில் தோழி மகளிர் விடுதிகளை 70 கோடி செலவில் கட்ட டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. சென்னையில் 2 இடங்களிலும் ராமநாதபுரம், திண்டுக்கல், கோவை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தலா 1 விடுதி அமைக்க திட்டம். ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. துண்டு பிரசுரம் விநியோகிப்பதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்ததால் பரபரப்பு. வருகிற 20ஆம் தேதி மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் செய்ய அண்ணா தொழிற்சங்கம் முடிவு. அதிமுக, தேமுதிக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின் கமலக்கண்ணன் பேட்டி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை குத்தியதில் இளைஞர் உயிரிழப்பு. காளை முட்டிய சம்பவத்தின் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வைரல்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காதலை விட மறுத்த மகளுக்கு முட்டை பொரியலில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்த தாய். சற்று நேரத்தில் சரிந்து விழுந்த கல்லூரி மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளநாட்டில் கடனை அடைக்க முடியாததால் தற்கொலை செய்து கொண்ட கூலி தொழிலாளி. வீடு ஜப்தி செய்யப்படுவதை எதிர்த்து உயிர் நீத்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் முன் விரோதத்தால் பட்டப்பகலில் வாளால் வெட்டிய நபர். ரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் குழந்தையை பெற்றெடுத்த 2ஆம் ஆண்டு மாணவி. குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சிசுவை மீட்டு தாயுடன் மருத்துவமனையில் அனுமதித்த கல்லூரி நிர்வாகம். தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் தை மாத கும்பாபிஷேக விழா கோலாகலம். வேத மந்திரங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம். அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு டெல்லி மக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்திருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் திட்டவட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 4ஆம் கட்டமாக பிரச்சார பாடலை வெளியிட்டது பாஜக. வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாடலை வெளியிட்டார் பாஜக எம்பி மனோஜ் திவாரி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பாஜகவினர் வன்முறையை கட்டவிழ்த்து உள்ளதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தாக்குதல் நிகழ்வுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் விமர்சனம். டெல்லியில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய பார்வையாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தெலுங்கானா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக புகார். திங்கட்கிழமை மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட காங்கிரஸ் கட்சி முடிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையில் 41 லட்சம் பேர் புனித நீராடல். நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 34 லட்சம் பேர் வருகை தந்ததாக மாநில அரசு தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை நடைபெறும் பஞ்சமி திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு தீவிரம். திரிவேணி சங்கமத்திற்கு பக்தர்கள் வரும் வழிகளில் நூற்றுக்கணக்கான போலீசார் கண்காணிப்பு. ஒடிசா மாநிலம் காலஹண்டி பகுதியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க பணம் பறிமுதல். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக கைப்பற்றிய ரூபாய் நோட்டுகளை காட்சிப்படுத்திய போலீசார். புனேவில் வழிமாறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை பத்திரமாக மீட்பு. நீண்ட போராட்டத்திற்கு இடையே மயக்க ஊசி செலுத்தி பிடித்தது வனத்துறை.
குஜராத் மாநிலம் டாங் மாவட்டத்தில் சாலையோர பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 17 பேர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதி. இசை நிகழ்ச்சியில் ரசிகைக்கு உதட்டில் முத்தம் கொடுத்து சர்ச்சையில் சிக்கிய பாடகர் உதித் நாராயணன். ரசிகைக்கு முத்தமிட்டது தன்னிச்சையான தருணம். இதனை சிலர் உள்நோக்கத்துடன் அவதூறு பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை மீண்டும் தன்வசமாக்கியது இந்தியா. மலேசியாவில் நடந்த இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். இந்திய மகளிர் ஜூனியர் கிரிக்கெட் வீராங்கனைகளின் திறமை மற்றும் போராட்ட குணம் தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக திமுக MP கனிமொழி பெருமிதம். நமது வீராங்கனைகளின் வெற்றி இளம் தலைமுறையினரை மேலும் ஊக்குவிக்கும் என்றும் நெகிழ்ச்சி பதிவு.